வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 1500 கோடி அமைச்சர் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. இந்த 1500 கோடியும் அமைச்சர் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் எப்படி வந்தது? இந்த 1500 கோடி யாருக்கு சொந்தமானது? அவருடைய பண்ணை வீட்டில் யார் வைத்தது? அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. இந்த சம்பவம் நேற்றைய இரவு நடந்திருக்கிறது மக்களே. இதுவரை பார்த்தீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சியில் ஒரு கோர சம்பவம் அரங்கேறிக்கிறது இதுவரை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததாக சற்று முன் அமைச்சர் உதயநிதியின் பண்ணை வீட்டில் 1500 கோடி கருப்பு பணம் சிக்கியிருக்கிறது. இதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு காணொலியில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ போட்ட அடுத்த நொடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2 நாளைக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா விஷ கள்ளச்சாராயம் அருந்தி 130க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது. பெரும் சோகத்தை அப்பகுதி மக்களிடையே தெரிவித்திருக்கிறது, ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. இதை தொடர்ந்து நேற்றைய தினம் இரவு பார்த்திங்கனாக்கா அமலாக்கத்துறை ஒரு அதிரடி சோதனை மேற்கொண்டிருக்காங்க. யாருடைய வீட்டில் அப்படின்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் தான் இந்த சோதனை மேற்கொண்டிருக்காங்க அமலாக்கத்துறை. இந்த சோதனையில் 1500 கோடிக்கும் மேற்பட்ட கருப்பு பணங்கள் வைத்திருந்தது அமலாக்கத்துறை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது. இந்த 1500 கோடியும் அதிரடியாக முடக்கியிருக்காங்க, கைப்பற்றியிருக்கிறார்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இவர் இதற்கு முன்பே 30,000 கோடி ஊழல் வழக்கில் சிக்கியவர். அதற்கு முன் சனாதன வழக்கில் சிக்கியவர் அமைச்சர் உதயநிதி அவர்கள். வரிசையாக பல சர்ச்சைகளில் சிக்கி கொண்டு வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். இதனால் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் மக்களே. இதுதான் அப்டேட். இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ.